உங்க பெர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கால் வந்தாலோ, இல்ல அவங்கள நீங்க நேர்ல பார்த்தாலோ, உங்க இதயம் படபடக்குமா? கை நடுங்கிறது, இல்ல கை வேர்க்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அதுதான் உங்க காதலோட மொழி, லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ். அத நீங்க சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கைய நீங்க சரியா வழிநடத்திக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 விஷயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது உங்களோட பாடி என்ன ரியாக்ட் பண்ணுனா, அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க டியூன் இன் பண்ணிக்கலாம். ஸோ காம் ஆனீங்கனாவே அந்த அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ உங்க சிச்சுவேஷன ஃப்யூச்சர் சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ண முடியும். வித்தவுட் டூயிங் எனிதிங் எதுவுமே பண்ணாம. ஸோ இப்போது ஒரு நிமிஷம் தேவையில்ல ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பாடியில் எங்கே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டில் எனக்கு கிடைச்சிருக்க எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்சன் ஃபோன் பண்ணால் இட்ஸ் லைக் தலை லைட்டாக இட்ஸ் லைக் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சுற்றி இருக்கவங்க என்ன திடீர்னு பிரைட் ஆகிட்ட அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே ஒரு பாட்டு ஹம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஹம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லைனா வந்து ஒரு சின்ன மியூசிக் எங்கேயாவது தூரத்தில் பாடுற மியூசிக்கை கூட உங்கள் காது கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி சோகமாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் இந்த எந்த விஷயமுமே வந்து அதாவது அவங்ககிட்ட இந்த கால் வரல, நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி வந்து எந்த பாட்டு கேட்டாலும் பாட்டு கேட்க பிடிக்காது. எல்லாரும் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்க கூட உங்களுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்டம்ஸ். அதே மாதிரி உங்கள் பர்சனோட பாடியில் என்ன மாதிரி எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை அலைன் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக மேபி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் பர்சன் இப்போது என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களோட சிம்டம்ஸ். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்கள் காதில் சரியான திசைக்கு நீங்கள் திருப்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பாட்டு கேட்டால் உடனே கோவம் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சாங்ஸ் தான் ஹீலிங் எனர்ஜியே. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இது வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், இல்லைனா வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் என்ஜாயிங் த மியூசிக். அது வந்து உங்களோட எனர்ஜியை அப்படியே ஷிஃப்ட் பண்ணும். கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித் இன் ரீச். உங்கள் காதலுக்கும் நிலாவுக்கும் ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்குது. மேபி நீங்கள் வந்து நிறைய விடை கிடைக்காம குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இரவு வானத்தை நீங்கள் லிட்டரலாக வெறிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார் கேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் காதல் வந்து ஒரு இருண்ட சூழ்நிலையில் தான் இருக்குது. மேபி உங்களுக்கு ரீசெண்டாக வந்து கண் லைட்டாக மங்கலாக தெரியலாம், இல்லைனா வந்து அப்பப்போ வந்து பிளர் ஆகுது. இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, அதனால தான். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சரியாக மனசளவில் இருந்தீங்கன்னாவே உங்களோட உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கும். உடலில் வர சிம்டம்ஸை வச்சு நீங்கள் மனசையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன டாக்டிக்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், லக் இஸ் ஆன் யுவர் சைடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்களுக்கு இருக்க பாடி பிரச்சனை லைக் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டீப் பெயின் எஸ்பெஷலாக ஒரு இடத்துல இருக்குது. உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த ஒரு இடத்துல தான் அப்படியே வின்னுன்னு ஒரு வலி வரும். அது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறனால, எஸ்பெஷலி மண்டையில் தலைவலி, ஒத்த தலைவலி வருது, இல்லைனா வந்து மண்டையை உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைன்ஸ்லாம் வரதுக்கு காரணம் வந்து உங்கள் பர்சன் அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் அடுத்து வந்து உங்கள் காதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்கள் பாடி வந்து உங்களுக்கு சொல்கிறது. அதுதான் இங்கே இப்போ எஸ்பெஷலாக நீங்கள் இப்போ இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விட மேபி பேச முடிஞ்சால் பேசுங்க உங்கள் பர்சன் கிட்ட டைரெக்டாக. அப்படி இல்லை அப்படின்னா வானம், நைட் ஸ்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே சமயம் உங்கள் தலைவலியில் பறந்து போகிறத உடனே வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி காலை சூரியன் அதுவுமே பாருங்கள், ரொம்ப இளம் கதிர் வரும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை பாருங்கள். ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விடைகள் எல்லாமே வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பாடி, இட்ஸ் லைக் உங்கள் பாடி தான் அவங்களோட எமோஷன். அவங்க எமோஷனை உங்கள் பாடி பிக்கப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் எமோஷன்ஸ் அவங்க பாடி பிக்கப் பண்ணும். பாடி சிம்டம்ஸ் வந்து நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லை டீப் லவ்வில் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சிம்டம்ஸ். உங்களோட காதல் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு திடீர்னு ஒரு தலைவலி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரி பாடி ரியாக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறனால வருதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் இப்போ ஃபோக்கஸ்டாக இருங்க, அது ரொம்ப அவசியம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ். பாட்டம் டெக்கில் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. வாவ், எமோஷ்னலாக வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்காங்க. இல்லைனா உங்களை நினைக்கும் போது இந்த பர்சனுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியல அவங்க எமோஷனை. அதுதான் வந்து அவங்க இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் உங்களை பற்றி ஒரு சோகம் வந்துருச்சுன்னா இந்த பர்சனால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஒரு இடத்துல போய் சுருண்டுக்கிறது, இல்லைனா வந்து தலையோடு போத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களை பற்றி சந்தோஷமாக நினைக்கும் போது ஒரு குதூகலமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க. அதே சமயம் வந்து ஒரு சமயம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ஓகே ஓகே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஆசிலேட் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் வந்து ஜம்ப் ஆகுறீங்க. உங்கள் ரியாக்ஷனை தான், உங்கள் எமோஷன் தான் அவங்க அங்கே பிக்கப் பண்ணுறாங்க. இந்த பர்சன் பண்ணக்கூடிய இன்னும் ஃபியூ சிம்டம்ஸ் என்ன, பாடி ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, கைகளை இழுக கட்டி பிடிச்சிக்கிறது, க்ராஸ் பண்ணி செஸ்ட்டு கிட்ட ரொம்ப க்ளோஸாக கைகளை கட்டி பிடிச்சிக்கிறது. அதே சமயம் உங்கள் கையெல்லாம் உங்கள் கையவே தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து அப்புறம் வந்து இந்த கன்னத்தில் கை வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள் பண்ணுறது. 2 பக்கம் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிறது, ஒரு சைடு கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிறது, இழுத்து போத்தி படுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி சோகம் வரும்போது, இல்லைனா வந்து இந்த காதல் உங்களோட உண்மையான அன்பை உணரும் போது உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற அந்த வேதனை அவங்களுக்கு வந்து இப்படி பாடி ரியாக்ஷனாக வந்து மாறுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க இந்த பர்சனோட ரியாக்ஷன் மாறி உங்களை நோக்கி இந்த புது ஆரம்பத்தை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பர்சன் பண்ணுற ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாடியில் ரியாக்ட் ஆகிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஸோ நீங்கள் 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை ஹீல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காதலும் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். பாடி இஸ் அ சைன் போர்டுன்னு வச்சுக்கலாம். உங்கள் பாடி அந்த சைனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் காதலை அன்லாக் பண்ணிட முடியும். பாட்டம் டெக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா துர்கா தானே? எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலைவலி போயிடும், கவலைப்படாதீங்க. தமஸ், நீங்கள் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை செய்யணும். எங்கே ரெஸ்ட் எடுக்கணுமோ அங்கே ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்க, கடவுளை கும்பிடுங்க. பக்தி அப்படின்னா அமைதியாகிறது, அது ரொம்ப அவசியமே. உங்களுக்கு பார்க்க நிலா திரும்ப, உங்களுக்கும் நிலாவுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. மேபி உங்களோட மூன் சைக்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பாடியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அமாவாசைனா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பெயினை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ரொம்ப மனக்குழப்பத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பௌர்ணமி போது உங்களோட எமோஷன்ஸ் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மெடிடேஷன் மூலம் உங்களால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்சர்வ் யுவர் பாடி, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இப்போ முக்கியம். அது பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே போதும், நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டிங்க உங்கள் காதல் வாழ்க்கையில். இது வந்து அப்சர்வ் பண்ணிங்கனாவே கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லை அது பொருந்துதா அப்படின்னு. உங்களுக்கு இந்த விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பொருந்துச்சு அப்படின்னா, ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கான இட்ஸ் லைக் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பொருந்தும். அதுதான் அந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற ரெமெடி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது பார்த்தீங்க, தமஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து இப்போ ஒரு பூட்டுக்குழு சரி, தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து இப்போ பட்டாம்பூச்சி ஆகலை, அந்த புழு ஸ்டேஜில் இருக்கீங்க. அங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனும் இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வந்து இந்த பெயின், இந்த ஸ்ட்ரெஸ்க்கெலாம் உடனே வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் திங்கிங்க்கு போகாமல், ஓகே நம்ம வந்து இதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு காரணம் நான் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம காதல் வாழ்க்கை ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வழியாகவே தெரியாது. அடுத்த கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது பக்தி. ஸோ சரணடைஞ்சிருங்க. சரணாகதி தத்துவத்தை சொல்லியிருக்காங்க பக்தி. என்ன சரணடையணும், என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறத மாற்றாமல் இருந்தீங்கன்னாவே போதும், உங்கள் காதல் வெற்றி அடைஞ்சிடும். உங்கள் இட்ஸ் லைக் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருக்கனால தான் உங்கள் பர்சன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க.
அடிக்கடி வந்து அவங்க இறுகி போகிறாங்க, அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களோட அந்த எனர்ஜியை வந்து அவங்களால வந்து உணர முடியல. நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜியில் இருக்கீங்க, ஃபெமினன். அதுதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா உங்கள் எனர்ஜியை சுத்தமாக அவங்க ஃபீல் பண்ண முடியல. அதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னாவே போதும், டிவோட்டடாக இருங்க. இந்த காதல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்காக அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டே இருக்கும். அது தடுக்கவே முடியாது. உங்களோட டிவோஷன், உங்களோட பொசஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெடிக்கேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் இட்ஸ் லைக் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில், டேயில். அந்த ஸ்பெசிஃபிக் டைம் வந்து இந்த காதலுக்காக டெடிக்கமெண்ட். காலையில் ஒரு 2 மினிட்ஸ், இல்லைனா நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ். எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே வேணாம், அமைதியாக இருங்க. ஓகே, நான் வந்து சரியான பாதையில் தான் இருக்கேன், என் காதல் வாழ்க்கை எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் காதலில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்கள் பாடியில் ரியாக்ஷன்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இம்மிடியட்டாக? உங்களுக்கும் சொல்லியாச்சு ரெஸ்ட் எடுக்கணும். அதே சமயம் வந்து டிவோஷன், டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அடுத்து இம்மிடியட்டாக நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சேஞ்சை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் போதுமா? கல்யாணம், ரெக்கக்னிஷன், கிங் ஆஃப் கப்ஸ். நான் இப்போ தான் குயின் ஆஃப் கப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நான் ஷஃபில் பண்ணிட்டு இருந்தேன் டெக்கில் போட்டு. ஸோ நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ், ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் பண்ணுற மாற்றம் உங்கள் காதலை கல்யாணத்தில் கொண்டு போய் நியூ பிகினிங், கல்யாணம் இங்கே. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ ரெஸ்ட் எடுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக, டிவோட்டடாக இருங்க. உங்கள் பர்சன் எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கே தான் வரப்போகிறாங்க. உங்கள் பாடி ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து திடீர்னு ஒரு பெயினை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சன் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாடியை அமைதிப்படுத்த அங்கே அவங்களால அந்த அமைதியை உணர முடியும். இட்ஸ் லைக் கிவ் அண்ட் டேக். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதுதான் நீங்கள் பண்ணவும் வேணும். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனுக்கு இதை எதிர்த்து போராடி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் தான் உங்களுக்கு எனர்ஜி சோர்ஸ். உங்கள் காதல், உங்கள் மாறாத அன்பு தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த உந்து சக்தி. இங்கே நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்தது, அவங்க பேசாமல் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுன்னா ஏன் குழம்ப வேண்டிய அவசியம் தான். உங்கள் பாடி தான் லாங்குவேஜ். இங்கே உங்கள் பாடி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்களுக்கு கேட்குற பாடல் வரிகள்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விடையை சொல்லிகிட்டே இருக்குது. ஜஸ்ட் லிசன். நீங்கள் சந்தோஷமாக இருக்க நீங்கள் எவ்வளோ பிரைட்டாக வந்து மின்னறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்சன் உங்கள் கிட்டே வருவாங்க. ஸோ யூ ஆர் த கோட். நீங்கள் தான் ஃபெமினின், நீங்கள் சோர்ஸே. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்சன் உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க. ஸோ நீங்கள் குழம்பாமல் இருக்க இந்த காதல் வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ குழம்பாதீங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான கைடன்ஸ் இப்போ உங்களுக்கு. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.